திரும்ப சொல்கிறேன், பாவிகளே அழைக்க வந்தார், பாவிகளே ரட்சிக்க வந்தார், பாவிகளே தொட வந்தார், பாவிகளே உயர்த்த வந்தார். அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? உங்கள் உள்ளம் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு கேட்குறேன். அது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ரெஸ்பான்ஸ் உண்டாகுதா? சில நல்ல விதமான ரெஸ்பான்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது, பா இயேசு என்னங்க இந்த மாதிரி இருக்கிறாரு, இவரை போல் யாரும் இல்லைங்க, சூப்பரானவருங்க அவர், இவரை போல் யாருங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்வா அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் உண்டாதா உங்களுக்கு? இயேசுவை கொண்டு வியந்து நிற்கிறீங்களா ஒரு நல்ல விதத்தில்? அல்லது இந்த விதமான ரெஸ்பான்ஸ் உண்டாகுதா உங்களுக்கு? நல்ல வேலைங்க சொன்னீங்க, பாவிகளுக்காக வந்தாருன்னு. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ரட்சிப்பு இருக்குது, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இது நம்ம மூலமாக உண்டாக முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. பாவிகளுக்காக வந்தார், பாவிகளை அழைக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார், பாவிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி வந்தார்னா அப்போ எனக்கு இதன் மூலமாக பெரிய நம்பிக்கை கிடைக்குதுன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அல்லது இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்குங்க, நான் பாவத்தின் சேற்றில் கடக்கும்போது இயேசு என்னை ரட்சித்தார். எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அதை இப்போ யோசித்து பார்த்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ரட்சிப்பின் மூலமாக நான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களும் இன்றைக்கி பெற்றா நல்லா இருக்குங்க. அப்படி யோசிக்கிறீங்களா? அந்த ரெஸ்பான்ஸ் வருதா உங்களுக்கு? அதாவது ஒரு சந்தோஷம் வருதா? இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்குறேன் நான். ஏன்னா உங்கள் உள்ள எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்பதே உங்களை பற்றி சில காரியங்களை வெளிப்படுத்துது, உங்களுடைய தற்போதைய நிலையை எடுத்து காண்பிக்குது. அல்லது இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்குங்க, இயேசு என்னை பாவத்திலேருந்து ரட்சித்தாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் திசை மாதிரி போயிட்டேங்க, திரும்ப பாவி மாதிரி உணர்றேங்க, என்னமோ திரும்ப எனக்கு ஒரு முதல்லேருந்து ஒரு ரட்சிப்பு தேவைன்ற மாதிரி உணர்றேங்க. இன்றைக்கு என்னை ரட்சிப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா சிலர்? இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ். இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வருதுன்னா, பாவிகளுக்காக வந்தாரா, அப்போ எனக்கு ஹோப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ். ஏன்னா நீங்கள் இயேசுக்கு ரொம்ப ஈஸி கேண்டிடேட். உங்களை ரொம்ப ஈஸியாக ஒரு ரட்சித்தர முடியும், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஈஸியாக உங்களை ஆசீர்வதிக்க முடியும், ஈஸியாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுடைய உண்மையான நிலையை உணர்ந்து விட்டீங்க. இப்போ இயேசுவை நம்புங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, அவங்களை ரட்சிப்பார், உங்களை மன்னிப்பார், புது வாழ்வை கொடுப்பார். இந்த அடுத்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு. எனக்கு என் ரட்சிப்பை யோசித்து பார்த்தாலே சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு இன்னொரு ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னா பரலோகம் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஒரு ஆள் மனம் திரும்பினா எவ்வளோ நல்லா இருக்கும்.